டிடி தமிழ் நேயர்களுக்கு அன்பான வணக்கங்கள். இன்றைய சிறப்பு நிகழ்ச்சி ஓம்புட்ஸ்மன் ஸ்பீக். ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியாவிலிருந்து டாக்டர் ஸ்தூலி ராய் அவங்க நம்மளோட இங்கே இணைஞ்சிருக்காங்க ஸ்டூடியோவில். நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறோம் மேடம். வணக்கம். வணக்கம். ஓவர் டு யூ மேம். The Reserve Bank requires that all the regulated entities அனைத்து ஒழுங்குபடுத்தப்பட்ட நிறுவனங்களும் தங்கள் வாடிக்கையாளர்களிடமிருந்து வரும் புகார்களை திறமையாகவும் நியாயமாகவும் தீர்க்க வேண்டும் என்று RBI கேட்டுக்கொள்கிறது. ஒழுங்குபடுத்தப்பட்ட நிறுவனங்களின் வாடிக்கையாளர் தீர்மானத்தில் திருப்தி அடையவில்லை என்றால் RBI விரைவான தீர்வுக்கான மாற்று குறைதீர்ப்பு வழிமுறையை அமைத்துள்ளது. ரிசர்வ் வங்கியின் நுகர்வோர் பாதுகாப்பு கட்டமைப்பை வலுப்படுத்தவும், வசதியான மற்றும் பயனுள்ள மாற்று குறைதீர்ப்பு வழிமுறையை செயல்படுத்தவும் 3 பழைய திட்டங்களை ஒருங்கிணைத்து நவம்பர் 12, 2021 அன்று ரிசர்வ் வங்கி ஒருங்கிணைந்த குறைதீர்ப்பாளர் திட்டம், அதாவது RBIOS தொடங்கப்பட்டது. புதிய திட்டம் AGRஐ மிகவும் வசதியாகவும் பொதுமக்கள் எளிதில் அணுகக்கூடியதாகவும் இருக்கிறது. இந்த திட்டம் ஒரே தேசம் ஒரே குறைதீர்ப்பாளர் கொள்கையால் வழிநடத்தப்படுகிறது. இதில் ஒற்றை சாளர முறையில் புகார்கள் பற்றி ஆரம்பம் முதல் இறுதி வரையிலான தகவல்கள் கிடைக்கின்றன. அதன் பிறகு கடன் தகவல் நிறுவனங்களும் செப்டம்பர் 1, 2022 முதல் திட்டத்தின் வரம்பிற்குள் கொண்டுவரப்பட்டன. தங்கள் குறைகளை தீர்ப்பதற்காக RBIOக்களை அணுகிய புகார்தாரர்களின் திருப்தி அளவை மதிப்பிடுவதற்கான நாடு தழுவிய வாடிக்கையாளர் திருப்தி கருத்து கணிப்பு 3ஆம் தரப்பு ஏஜென்சி மூலம் மேற்கொள்ளப்பட்டது. இது புகார்தாரர்களின் ஒட்டுமொத்த திருப்தியின் அளவை சுமார் 60% என குறிப்பிடுகிறது. மார்ச் 15, 2022 அன்று உலக நுகர்வோர் உரிமைகள் தினமாக கொண்டாடப்பட்டது. RBI குறைதீர்ப்பாளர் ரிசர்வ் வங்கி ஒருங்கிணைந்த குறைதீர்ப்பாளர் திட்டத்தின் நுணுக்கங்களை பற்றி நாட்டின் தொலைதூர மக்கள் மற்றும் தொலைதூர இடங்களை சென்றடைவதற்காக ஊடக தொடர்புகள் மூலம் ஓம்புட்ஸ்மன் ஸ்பீக் நிகழ்வை தொடங்கி வைத்தார். இது ரிசர்வ் வங்கி மற்றும் அதன் ஒழுங்குபடுத்தப்பட்ட நிறுவனங்களின் சரி செய்தல் செயல்பாடு தொடர்பான பொது விழிப்புணர்வை ஏற்படுத்தவும் மற்றும் அவர்களின் நுகர்வோரை மேம்படுத்தும் ஒரு முயற்சியாகும். டிஜிட்டல் மோசடிகளின் செயல்பாடுகள் மற்றும் பொருத்தமான பொதுவான பாதுகாப்புகள் குறித்து பொதுமக்களுக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்த இது ஒரு தளமாக இருக்கிறது. டிஜிட்டல் டிரான்சாக்ஷன்ஸ் மூலமாக ஏற்படுற இழப்புகளுக்கு RBI மூலமாக மக்கள் மத்தியில் ஒரு அவேர்னஸ், ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்துறதுக்காக பலதரப்பட்ட நடவடிக்கைகள் எடுத்துக்கிட்டு வராங்க. அந்த வகையில் உங்கள் மனதில் இருக்கும் பலதரப்பட்ட கேள்விகளுக்கு பதிலளிக்கிறதுக்கு தமிழ்நாடு மற்றும் அந்தமானுக்கான ஓம்புட்ஸ்மன் டாக்டர் ஸ்தூலி ராய் அவர்கள் இன்னைக்கு ஸ்டூடியோவில் நம்மக்கிட்ட இணைஞ்சிருக்காங்க. வாங்க அவங்க கிட்ட நம்மளுடைய கேள்விகளையும் சந்தேகங்களையும் கேட்டுக்கலாம். மேடம், ரிசர்வ் வங்கி ஒருங்கிணைந்த ஓம்புட்ஸ்மன் திட்டம் 2021 என்றால் என்ன? ரிசர்வ் வங்கி ஒருங்கிணைந்த குறைதீர்ப்பாளர் திட்டம் 2021 நவம்பர் 12, 2021 அன்று தொடங்கப்பட்டது. இது ரிசர்வ் வங்கியின் முந்தைய 3 குறைதீர்க்கும் திட்டங்களை ஒருங்கிணைக்கிறது. அதாவது வங்கி குறைதீர்க்கும் திட்டம் 2006, வங்கி அல்லாத நிதி நிறுவனங்களுக்கான குறைதீர்ப்பாளர் திட்டம் 2018 மற்றும் டிஜிட்டல் பரிவர்த்தனைகளுக்கான குறைதீர்ப்பாளர் திட்டம் 2019. இந்த திட்டங்களின் அதிகார வரம்பு தொடர்பான கட்டுப்பாடுகள் தவிர வரையறுக்கப்பட்ட மற்றும் வேறுபட்ட புகார்கள் மட்டுமே ஒழுங்குபடுத்தப்பட்ட நிறுவனங்களின் மீது இருந்தது. ரிசர்வ் வங்கி ஒருங்கிணைந்த குறைதீர்ப்பாளர் திட்டம் 2021 RBIயால் ஒழுங்குபடுத்தப்படும் நிறுவனங்களால் வழங்கப்படும் சேவைகளில் குறைபாடு உள்ள வாடிக்கையாளர் புகார்களை வாடிக்கையாளர்களுக்கு திருப்தி அடையும்படி தீர்க்கப்படாவிட்டால் அல்லது 30 நாட்களுக்குள் ஒழுங்குபடுத்தப்பட்ட நிறுவனங்களால் பதிலளிக்கப்படாவிட்டால் கட்டணமில்லா தீர்வுகளை வழங்குகிறது. தற்போதுள்ள 3 திட்டங்களை ஒருங்கிணைப்பதுடன் இந்த திட்டமானது அதன் வரம்பிற்குட்பட்ட கூடுதல் ஒழுங்குபடுத்தப்பட்ட நிறுவனங்களின் கீழ், அதாவது ரூபாய் 50 கோடி மற்றும் அதற்கு மேல் டெபாசிட் அளவுள்ள திட்டமிடப்படாத முதன்மை நகர்ப்புற கூட்டுறவு வங்கிகள் மற்றும் கடன் தகவல் நிறுவனங்களும் அடங்கும். இத்திட்டத்தின் ஒரே தேசம் ஒரே குறைதீர்ப்பாளர் அணுகுமுறையினால் ரிசர்வ் வங்கியின் அதிகார வரம்பு பரவலாகிறது. ரிசர்வ் வங்கியின் மாற்று குறை தீர்க்கும் கட்டமைப்பு AGR என்றால் என்ன? RBIயின் மாற்று குறை தீர்க்கும் கட்டமைப்பானது RBI குறைதீர்ப்பாளர், நுகர்வோர் கல்வி மற்றும் பாதுகாப்பு அமைப்பு மற்றும் நுகர்வோர் கல்வி மற்றும் பாதுகாப்பு துறை ஆகியவற்றை கொண்டுள்ளது. RBI குறைதீர்ப்பாளர்கள் ரிசர்வ் வங்கி ஒருங்கிணைந்த குறைதீர்ப்பாளர் திட்டம் 2021 கட்டமைப்பின் கீழ் செயல்படுகின்றன. CEPD ஆனது RBIOS கீழ் மேல்முறையீட்டு ஆணையத்திற்கு உதவுகிறது.
மற்றும் மேல்முறையீட்டு வழக்குகளை செயல்படுத்துகிறது. RBIOS 2021 மற்றும் AGR ஃப்ரேம்வொர்க்கின் பயன்கள் மற்றும் நன்மைகள் என்ன? ரிசர்வ் வங்கி ஒருங்கிணைந்த குறைதீர்ப்பாளர் திட்டம் 2021 செயல்முறைகளை எளிதாக்கியுள்ளது. நேரடி மற்றும் இணைய வழி புகார்கள் பெறுதலை மையப்படுத்தியுள்ளது. மேலும் நிறைய ஒழுங்குபடுத்தப்பட்ட நிறுவனங்களை அதன் வரம்பிற்குள் கொண்டு வந்துள்ளது மற்றும் குறைதீர்ப்பாளர்களின் அதிகார வரம்பை பரவலாக்கியுள்ளது. இப்போது சேவையில் குறைபாடு சம்பந்தப்பட்ட அனைத்து புகார்களும் ரிசர்வ் வங்கி ஒருங்கிணைந்த குறைதீர்ப்பாளர் திட்டத்தின் கீழ் பாதுகாக்கப்படுகின்றன. புகார்தாரர் 24 மணி நேரமும் செயல்படும் புகார் மேலாண்மை அமைப்பு இணையதளத்தில் https://cms.rbi.org.in இல் ஒழுங்குபடுத்தப்பட்ட நிறுவனத்திற்கு எதிராக புகார் அளிக்கலாம் அல்லது CRPCக்கு தங்கள் புகாரை கடித வடிவில் அனுப்பலாம். RBIOS-இன் மேம்படுத்தப்பட்ட CMS போர்ட்டல் மூலம் புகார்தாரர்கள் பெறும் நன்மைகள் என்னவென்றால், CMS போர்ட்டலில் புகாரை தாக்கல் செய்யும் செயல்முறையை எளிதாக்குதல், புகார்தாரரின் முகவரி, ஒழுங்குபடுத்தப்பட்ட நிறுவனம் அல்லது சம்பந்தப்பட்ட கிளையை பொருட்படுத்தாமல் நாட்டில் எங்கிருந்தும் CMS போர்ட்டல் அல்லது CRPC-யில் புகார் அளிக்கலாம். நாட்டில் எங்கிருந்தும் நேரடி மற்றும் இணைய வழி புகார்களை தெரிவிக்க ஒரு முகவரி, ஒரு போர்ட்டல். ஆன்லைன் புகாரை பதிவு செய்யும் போது புகார்தாரருக்கு உடனடி பதிவு செய்த ஒப்புதல் அனுப்பப்படும். புகாரின் தற்போதைய நிலையை கண்காணிப்பதற்கான வசதிகள் முதலியன. அனைத்து ஒழுங்குபடுத்தப்பட்ட நிறுவனங்களும் RBIOS 2021 கீழ் உள்ளதா? ரிசர்வ் வங்கி ஒருங்கிணைந்த குறைதீர்ப்பாளர் திட்டம் 2021 அனைத்து வணிக வங்கிகள், NBFC-கள், கட்டண முறை பங்கேற்பாளர்கள், பெரும்பாலான முதன்மை கூட்டுறவு வங்கிகள் மற்றும் கடன் தகவல் நிறுவனங்கள் ஆகியவற்றை உள்ளடக்கியது. ரிசர்வ் வங்கி ஒருங்கிணைந்த குறைதீர்ப்பாளர் திட்டம் 2021 கீழ் தொடர்ந்து புதுப்பிக்கப்படும் நிறுவனங்களின் பட்டியல் இந்த போர்ட்டலில் கிடைக்கும். மேடம், RBI குறை தீர்ப்பாளர் அதாவது RBI ஓம்புட்ஸ்மன் என்பவர் யார் மற்றும் சேவை குறைபாடு என்றால் என்ன? RBI குறைதீர்ப்பாளர் என்பவர் சேவையில் குறைபாடு தொடர்பாக ஒழுங்குபடுத்தப்பட்ட நிறுவனங்களின் வாடிக்கையாளர்களிடமிருந்து வரும் புகார்களை நிவர்த்தி செய்ய RBI-யால் நியமிக்கப்பட்ட RBI-யின் மூத்த அதிகாரி ஆவார். சேவையில் குறைபாடு என்பது எந்த ஒரு நிதிச் சேவையிலும் அல்லது ஒழுங்குபடுத்தப்பட்ட நிறுவனம் சட்டப்பூர்வமாக அல்லது வேறு விதமாக வழங்க வேண்டிய பிற சேவைகளில் குறைபாடு ஆகும். இது வாடிக்கையாளர்களுக்கு நிதி இழப்பை ஏற்படுத்தலாம் அல்லது ஏற்படுத்தாமலும் இருக்கலாம். குறை தீர்ப்பாளர்கள் எங்கு உள்ளனர்? அல்லது ஒரு குறையை பதிவு செய்வதற்கு ஏதேனும் ஒரு குறை தீர்ப்பாளர் அலுவலகத்திற்கு நான் அணுக வேண்டுமா? தற்போது RBI குறைதீர்ப்பாளர் அலுவலகங்கள் இந்தியா முழுவதும் 22 இடங்களிலிருந்து செயல்படுகின்றன. இருப்பினும் இத்திட்டத்தின் கீழ் புகாரை பதிவு செய்ய குறிப்பிட்ட அலுவலகத்தை தொடர்பு கொள்ள தேவையில்லை. புகார் மேலாண்மை அமைப்பு இணையதளத்தின் மூலம் ஆன்லைனில் நேரடியாக பதிவு செய்யப்படும் புகார்கள் பதிவு செய்தவுடன் நிவர்த்தி செய்வதற்காக வெவ்வேறு ரிசர்வ் வங்கி குறைதீர்ப்பாளர்களுக்கு தானாகவே ஒதுக்கப்படும். நேரடியாக பெறப்படும் புகார்கள் செயலாக்கப்பட்டு புகார்தாரரிடமிருந்து கூடுதல் தகவல் அல்லது விவரங்களை பெற்ற பிறகு புகார் மேலாண்மை அமைப்பு இணையதளத்தில் பதிவிடப்படும். ஓகே. மையப்படுத்தப்பட்ட பெறுதல் மற்றும் செயலாக்க மையம் CRPC என்றால் என்ன? நேரடியாக புகார்களை பெறுவதற்காக சண்டிகரில் உள்ள ரிசர்வ் வங்கியில் மையப்படுத்தப்பட்ட பெறுதல் மற்றும் செயலாக்க மையம் அமைக்கப்பட்டுள்ளது. இந்த மையம் புகார்களின் ஆரம்ப ஆய்வை மேற்கொள்கிறது. அவற்றை புகார் மேலாண்மை அமைப்பு இணையதளத்தில் பதிவேற்றுகிறது. பின்னர் அவை RBI குறைதீர்ப்பாளர் அலுவலகம் அல்லது CEPC-களின் அலுவலகங்களுக்கு நிவர்த்தி செய்ய ஒதுக்கப்படும். ரிசர்வ் வங்கியின் தொடர்பு மையம் என்றால் என்ன மற்றும் புகார்தாரர்கள் அதை எவ்வாறு அணுகலாம்? ரிசர்வ் வங்கியின் தொடர்பு மையம் என்பது ரிசர்வ் வங்கியின் மாற்று குறை தீர்க்கும் வழிமுறை, புகார்களை தாக்கல் செய்வதற்கான நடைமுறை அல்லது உதவி மற்றும் ரிசர்வ் வங்கியிடம் அளிக்கப்பட்ட புகாரின் நிலையை அறிய புகார்தாரர் ரிசர்வ் வங்கியை அணுகக்கூடிய ஒரு தளமாகும். தொடர்பு மையத்தில் உள்ள கட்டணமில்லா IVRS எண் 14448 24 மணி நேரமும் தொடர்பு கொள்ளலாம். அதே சமயம் தொடர்பு மைய பிரதிநிதிகளை தேசிய விடுமுறை நாட்கள் தவிர வார நாட்களில் ஆங்கிலம் மற்றும் இந்தியில் காலை 8 மணி முதல் இரவு 10 மணி வரை தொடர்பு கொள்ளலாம். மேலும் 10 பிராந்திய மொழிகளில் அதாவது அஸ்ஸாமி, பெங்காலி, குஜராத்தி, கன்னடம், மராத்தி, மலையாளம், ஒடியா, பஞ்சாபி, தெலுங்கு மற்றும் தமிழ் காலை 9:30 முதல் மாலை 5:15 வரை தொடர்பு கொள்ளலாம். RBIOS 2021 கீழ் குறை தீர்ப்பாளர்களுக்கு புகார்களை தொடர்பு மையம் மூலம் தாக்கல் செய்ய முடியுமா? இல்லை, தொடர்பு மையம் மூலம் புகார்களை பதிவு செய்ய முடியாது.
ஆனால் புகார் மேலாண்மை அமைப்பு இணையதளத்தில் அல்லது நேரடியாக புகாரை தாக்கல் செய்ய உதவ முடியும். இது ரிசர்வ் வங்கியால் அமைக்கப்பட்டுள்ள மாற்று குறை தீர்க்கும் வழிமுறையின் விவரங்கள் பற்றிய விளக்கங்களையும் வழங்கும். ஓகே, Come on boys, let's go practice. அட இருப்பா, என் பேங்க் அக்கவுண்ட்ல தப்பான என்ட்ரி ஆகி பிரச்சனை ஆயிடுச்சு. அப்ப பேங்க்ல கம்ப்ளைண்ட் பண்ணு. பேங்க்குக்கு எழுதி 1 மாசம் ஆயிடுச்சு. ஆனா அவங்க கூகுளுக்கு மேல கூகுளி போடுறாங்க. அப்ப ஆர்பிஐயோட பேங்கிங் லோக்பாலுக்கு சொல்லிடு. இரு, நான் புரிய வைக்கிறேன். கிரிக்கெட்ல தேர்ட் அம்பையர் எப்படியோ அதே மாதிரி தான் ஆர்பிஐயோட பேங்கிங் ஒபர்ட்ஸ்மேன். ஆர்பிஐ சொல்றாங்க, பேங்க்ல உங்க கம்ப்ளைண்ட்டை 1 மாசத்துக்குள்ள தீர்க்கலனா நீங்க ஆர்பிஐயோட கம்ப்ளைண்ட் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம்ல ஆன்லைன்லயே கம்ப்ளைண்ட் பண்ணலாம். இது உங்க கம்ப்ளைண்ட்டை தீர்க்க ஆர்பிஐயின் சுலபமான வழி, அதுவும் ஃப்ரீயா. ஆர்பிஐ சொல்லுது, விவரமா இருங்க, எச்சரிக்கையா இருங்க. செக். போயாகணும். அட கேம விட்டுட்டா. 1 மாசமாச்ச கம்ப்ளைண்ட் பண்ணி பேங்க் ஒரு ரீஃபண்டும் தரல. கம்ப்ளைண்ட் பண்ணி ஆகணும். அட உட்காருங்க. இங்க இருந்தே பண்ணிடுங்க. ஆர்பிஐயின் ஓம்புட்ஸ்மேனுக்கு. எப்படி? ஆர்பிஐ அங்கீகரித்த பேங்க், என்பிஎஃப்சி அல்லது டிஜிட்டல் பரிவர்த்தனை பிளாட்ஃபார்ம்ஸ் பத்தின புகார்களை வீட்ல இருந்தே செய்யலாம். ஆர்பிஐயின் சிஎம்எஸ் போர்ட்டல்ல இதோ செக்மேட். கம்ப்ளைண்ட் பண்ணமா? ஆர்பிஐ சொல்கிறது, விவரமா இருங்க, எச்சரிக்கையா இருங்க. ரிசர்வ் வங்கியின் குறை தீர்ப்பாளர் முன் எப்பொழுது ஒருவரால் புகார்களை அளிக்க முடியும்? பரிசீலனைக்கு எடுத்துக்கொள்ள முடியாத புகார்களை தவிர ஒழுங்குபடுத்தப்பட்ட நிறுவனத்தின் தரப்பில் சேவையில் குறைபாடு சம்பந்தப்பட்ட அனைத்து புகார்களும் இத்திட்டத்தின் கீழ் கையாளப்படுகின்றன. பரிசீலனைக்கு எடுத்துக்கொள்ள முடியாத புகார்கள் என பார்த்தால், முதலில் சம்பந்தப்பட்ட ஒழுங்குபடுத்தப்பட்ட நிறுவனத்திடம் எழுத்துப்பூர்வமாக அணுகாமல் குறை தீர்ப்பாளரிடம் நேரடியாக பதிவு செய்யப்படும் புகார்கள், ஒழுங்குபடுத்தப்பட்ட நிறுவனத்திடம் புகார் அளிக்கப்பட்டு புகார் அளிக்கப்பட்ட தேதியிலிருந்து 30 நாட்கள் ஆகாத புகார்கள், ஒழுங்குபடுத்தப்பட்ட நிறுவனத்தின் பதிலை பெற்ற நாளிலிருந்து 1 வருடத்திற்கு பிறகு செய்யப்பட்ட புகார், குறைதீர்ப்பாளர் அல்லது சிஇபிசியால் ஏற்கனவே கையாளப்பட்ட புகார்கள் அல்லது நடைமுறையில் உள்ளவை அல்லது நிலுவையில் உள்ளவை மற்றும் இதே போன்ற நிவாரணத்திற்காக அதே புகார்தாரரிடமிருந்து பெறப்பட்ட புகார்கள், ஒழுங்குபடுத்தப்பட்ட நிறுவனத்தின் வணிக முடிவு தொடர்பான புகார்கள், உதாரணமாக கடன் வழங்குதல், ஒரு விற்பனையாளருக்கும் ஒழுங்குபடுத்தப்பட்ட நிறுவனத்திற்கும் இடையே ஏதேனும் முரண்பாடு தொடர்பான புகார்கள், மற்ற அதிகாரிகளுக்கு அனுப்பப்படும் புகார்கள் மற்றும் நேரடியாக குறைதீர்ப்பாளரிடம் வழங்கப்படாத புகார்கள், ஒழுங்குபடுத்தப்பட்ட நிறுவனத்தின் நிர்வாகம் அல்லது நிர்வாகிகளுக்கு எதிராக பொதுவான குறைகளை எழுப்பும் புகார்கள், சட்டப்பூர்வ அல்லது சட்ட அமலாக்க ஆணையத்தின் உத்தரவுகளுக்கு இணங்க ஒரு ஒழுங்குபடுத்தப்பட்ட நிறுவனத்தால் தொடங்கப்பட்ட நடவடிக்கை தொடர்பான சர்ச்சை தொடர்பான புகார்கள், ரிசர்வ் வங்கியால் கட்டுப்படுத்தப்படாத ஒரு நிறுவனத்துடன் தொடர்புடையதாக கூறப்படும் சேவை குறைபாடு தொடர்பான புகார்கள், ஒழுங்குபடுத்தப்பட்ட நிறுவனங்களுக்கு இடையிலான சர்ச்சைகள் தொடர்பான புகார்கள், ஒழுங்குபடுத்தப்பட்ட நிறுவனத்தின் பணியாளர் முதலாளி உறவு சம்பந்தப்பட்ட ஏதேனும் சர்ச்சை தொடர்பான புகார்கள், எந்த ஒரு நீதிமன்றம், தீர்ப்பாயம் அல்லது நடுவர் அல்லது வேறு ஏதேனும் மன்றம் அல்லது அதிகாரத்தின் முன் நிலுவையில் உள்ள புகார்கள், அல்லது எந்த ஒரு நீதிமன்றம், தீர்ப்பாயம் அல்லது நடுவர் அல்லது வேறு ஏதேனும் மன்றம் அல்லது அதிகாரத்தால் தகுதியின் அடிப்படையில் தீர்க்கப்பட்ட அல்லது கையாளப்பட்ட புகார்கள். So these are some of the examples. ஓகே மேம், ஆர்பிஐ குறை தீர்ப்பாளர் முன் எப்பொழுது ஒருவர் புகாரை அளிக்க முடியும்? குறையை தீர்ப்பதற்கு புகார்தாரர் முதலில் சம்பந்தப்பட்ட ஒழுங்குமுறை நிறுவனத்தை அணுக வேண்டும். புகார் அளிக்கப்பட்ட 30 நாட்களுக்குள் ஒழுங்குபடுத்தப்பட்ட நிறுவனம் பதில் அளிக்கவில்லை என்றால் புகார்தாரர் தனது புகாரை RBIOS 2021 கீழ் பதிவு செய்யலாம். ஆர்பிஐ ஓம்புட்ஸ்மனின் முன் புகார்களை தெரிவிப்பதற்கான முறைகள் என்ன? நீங்கள் புகாரை பதிவு செய்ய 2 வழிகள் உள்ளன. ஒன்று, ஆர்பிஐயின் சிஎம்எஸ் போர்ட்டலில் https://cms.rbi.org.in இல் பதிவு செய்யலாம். மற்றொன்று, தபால் மூலம் மையப்படுத்தப்பட்ட பெறுதல் மற்றும் செயலாக்க மையத்திற்கு அனுப்பலாம். அனுப்ப வேண்டிய முகவரி: சென்ட்ரலைஸ்டு ரிசீட் அண்ட் ப்ராசஸிங் சென்டர், 4th ஃப்ளோர், ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா, செக்டர் 17, சென்ட்ரல் விஸ்டா, சண்டிகர் 160017. ரிசர்வ் வங்கி ஓம்புட்ஸ்மனின் முன் புகார்களை தெரிவிக்க குறைந்தபட்ச விவரங்கள் என்னென்ன தேவை? புகார் அளிக்க தேவையான குறைந்தபட்ச விவரங்கள்: புகார்தாரரின் பெயர், வயது மற்றும் பாலினம், மின்னஞ்சல் முகவரி, புகார்தாரரின் முழு அஞ்சல் முகவரி, கைபேசி எண் மற்றும் தொலைபேசி எண், புகார் அளிக்கப்பட்ட ஒழுங்குபடுத்தப்பட்ட நிறுவனத்தின் கிளை அல்லது அலுவலகத்தின் பெயர் மற்றும் முகவரி, பரிவர்த்தனை தேதி மற்றும் விவரங்கள், புகார்தாரரின் கணக்கு எண், டெபிட் கார்டு அல்லது கிரெடிட் கார்டு எண், திருத்தம் அல்லது குறைகளுக்காக ஒழுங்குபடுத்தப்பட்ட நிறுவனத்திடம் சமர்ப்பிக்கப்பட்ட பிரதிநிதித்துவத்தின் தேதி மற்றும் விவரங்கள் மற்றும் ஏதேனும் பதில் பெறப்பட்டிருந்தால் அதன் விவரம், புகார்தாரருக்கு ஏற்பட்ட இழப்பின் தன்மை மற்றும் அளவு மற்றும் கோரப்பட்ட நிவாரணம்,
RBIOS 2021 உட்பிரிவு 10 படி புகாரை பரிசீலிக்க முடியாது என்ற அறிவிப்புடன் இருக்க வேண்டும். மேம், ஒரு பிரதிநிதி மூலமாக ரிசர்வ் வங்கி குறை தீர்ப்பாளர் முன் புகார்களை அளிக்க முடியுமா? Of course. முடியும், ஆனால் அவர்கள் அங்கீகரிக்கப்பட்ட பிரதிநிதியாக இருக்க வேண்டும், வழக்கறிஞராக இருக்கக்கூடாது. அத்தகைய புகார்கள் திட்டத்தில் பரிந்துரைக்கப்பட்ட படிவத்தில் பிரதிநிதியின் விவரங்கள், அதாவது பெயர், முகவரி, கைபேசி எண் மற்றும் மின்னஞ்சல் ஆகியவற்றுடன் சமர்ப்பிக்கப்பட வேண்டும். ரிசர்வ் வங்கி ஓம்புட்ஸ்மனிடம் புகார்களை தெரிவிக்க ஏதேனும் கட்டணம் அல்லது பணம் செலுத்த வேண்டுமா? இல்லை, கட்டணம் எதுவும் இல்லை. மேலும் புகார்தாரர்கள் எந்த 3ஆம் தரப்பு நிறுவனத்தையும் அணுகி RBI குறை தீர்ப்பாளரிடம் புகார் அளிக்கவோ அல்லது கட்டணம் செலுத்தவோ தேவையில்லை. ரிசர்வ் வங்கி ஓம்புட்ஸ்மன் முன் அளிக்கும் புகார்களுக்கு ஏதேனும் வரம்பு உள்ளதா? மற்றும் ரிசர்வ் வங்கி புகார்தாரர்களுக்கு இழப்பீடு உத்தரவு வழங்க முடியுமா? ரிசர்வ் வங்கி ஒருங்கிணைந்த குறை தீர்ப்பாளர் திட்டம் 2021 கீழ் பரிவர்த்தனையின் தொகைக்கு வரம்பு இல்லை மற்றும் RBI குறை தீர்ப்பாளர் தீர்வு வழங்க முடியும். எவ்வாறாயினும் ஒழுங்குபடுத்தப்பட்ட நிறுவனத்தின் செயல் அல்லது புறக்கணிப்பு அல்லது கமிஷனால் நேரடியாக எழும் புகார்தாரருக்கு ஏதேனும் இழப்பு ஏற்பட்டால், இழப்பீடு கோரப்பட்டால் ரூபாய் 20 லட்சம் அல்லது அதற்கும் குறைவான புகார்கள் மட்டுமே இந்த திட்டத்தின் கீழ் ஏற்றுக்கொள்ளப்படும். மேலும் புகார்தாரரின் நேர இழப்பு, ஏற்படும் செலவுகள் மற்றும் மன உளைச்சல் ஆகியவற்றிற்காக புகார்தாரருக்கு ரூபாய் 1 லட்சம் வரை இழப்பீடாகவும் வழங்க முடியும். RBI ஓம்புட்ஸ்மன் முன் புகார் வந்த பிறகு என்னென்ன நடக்கும்? மேலும் அந்த புகார்களை தீர்த்து வைக்கும் வழிமுறைகள் யாவை? புகாரை பெற்றவுடன் அது பரிசீலனைக்கு எடுத்துக்கொள்ளக்கூடியதா அல்லது எடுத்துக்கொள்ள முடியாத புகாரா என்பதை பார்ப்போம். பரிசீலனைக்கு எடுத்துக்கொள்ள முடியாததாக கண்டறியப்பட்டால் புகார் மூடப்பட்டு புகார்தாரருக்கு பொருத்தமான தகவல் தெரிவிக்கப்படும். பரிசீலனைக்கு எடுத்துக்கொள்ளக்கூடிய புகாருக்கு RBI குறை தீர்ப்பாளர் புகார்தாரருக்கும் ஒழுங்குபடுத்தப்பட்ட நிறுவனத்திற்கும் இடையே உடன்படிக்கையின் மூலம் தீர்வு காண்பதை ஊக்குவிக்க முயற்சிப்பார். இரு தரப்புக்கும் இடையே புகாருக்கு சுமூகமாக தீர்வு காணப்பட்டால் அது பதிவு செய்யப்பட்டு இரு தரப்பினராலும் கையொப்பமிடப்படும். கையொப்பத்தை இடுவதன் மூலம் தீர்வுக்கு ஒப்புக்கொண்டதால் முறையான ஆணை குறை தீர்ப்பாளரால் வழங்கப்படுவதில்லை. தீர்வு அல்லது சமாதானம் மூலம் பிரச்சினை தீர்க்கப்படாவிட்டால் இரு தரப்பினருக்கு நியாயமான வாய்ப்பை வழங்கிய பிறகு குறை தீர்ப்பாளர் ஒரு தீர்வாணை வழங்கலாம் அல்லது புகாரை நிராகரிக்கலாம். புகாரின் முடிவு புகார்தாரர் மற்றும் ஒழுங்குபடுத்தப்பட்ட நிறுவனத்திற்கும் தெரிவிக்கப்படும். ஓகே, தேங்க்யூ மேம். மேடம், ஒப்பந்தம் மூலம் புகார் தீர்க்கப்படாவிட்டால் என்ன நடக்கும்? ஒழுங்குபடுத்தப்பட்ட நிறுவனத்தின் தரப்பில் சேவை குறைபாடு இருப்பதாக குறை தீர்ப்பாளர் திருப்தி அடைந்து குறை தீர்ப்பாளரால் அனுமதிக்கப்பட்ட ஒரு குறிப்பிட்ட காலத்திற்குள் ஒப்பந்தம் மூலம் புகார் தீர்க்கப்படாவிட்டால் ரிசர்வ் வங்கி குறை தீர்ப்பாளர் ஒரு தீர்வாணை அனுப்பலாம். ஒரு தீர்வாணை வழங்குவதற்கு முன் புகார்தாரர் மற்றும் ஒழுங்குபடுத்தப்பட்ட நிறுவனத்திற்கு தங்கள் வழக்கை முன்வைக்க நியாயமான வாய்ப்பை குறை தீர்ப்பாளர் வழங்குகிறார். புகார்தாரர் தீர்வாணையை முழுமையாக ஏற்கலாம் அல்லது நிராகரிக்கலாம். அவர் அந்த உத்தரவை ஏற்றுக்கொண்டால் 30 நாட்களுக்குள் சம்பந்தப்பட்ட ஒழுங்குபடுத்தப்பட்ட நிறுவனத்திடம் தனது ஏற்பு கடிதத்தை சமர்ப்பிக்க வேண்டும். தவறினால் அந்த தீர்வாணை காலாவதியாகிவிடும். ஓகே மேடம், ரிசர்வ் வங்கி ஓம்புட்ஸ்மனின் முடிவில் திருப்தி இல்லை என்றால் வேறு ஏதாவது உதவி கிடைக்குமா? ஆம், RBIOS 2021 திட்டத்தில் புகார்தாரர் மற்றும் ஒழுங்குபடுத்தப்பட்ட நிறுவனம் மேல்முறையீடு செய்யக்கூடிய உட்பிரிவுகளின் கீழ் மூடப்பட்ட புகார்களுக்கு மேல்முறையீட்டு வழிமுறையை வழங்குகிறது. உத்தரவினால் பாதிக்கப்பட்ட எந்த ஒரு நபரும் மேல்முறையீடு செய்யக்கூடிய உட்பிரிவின் கீழ் ரிசர்வ் வங்கியில் உள்ள மேல்முறையீட்டு ஆணையத்தில் உத்தரவு கிடைத்த நாளிலிருந்து 30 நாட்களுக்குள் மேல்முறையீட்டை தாக்கல் செய்யலாம். மேல்முறையீட்டு ஆணையத்தின் அதிகாரங்கள் திட்டத்தை செயல்படுத்தும் ரிசர்வ் வங்கியின் நிர்வாக இயக்குநரிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளது. மேல்முறையீட்டு ஆணையத்தின் முகவரி: தி அப்பலேட் அத்தாரிட்டி, ரிசர்வ் பேங்க், இன்டகிரேட்டட் ஓம்புட்ஸ்மன் ஸ்கீம் 2021, கன்சியூமர் எஜுகேஷன் அண்ட் ப்ரொடெக்ஷன் டிபார்ட்மெண்ட், ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா, ஃபர்ஸ்ட் ஃப்ளோர், அமர் பில்டிங், ஃபோர்ட், மும்பை 400001. மூடப்பட்ட புகாருக்கு CMS போர்ட்டல் மூலம் மேல்முறையீடு செய்யலாம். மாற்றாக மேல்முறையீட்டை aos@rbi.org.in என்ற மின்னஞ்சல் முகவரியிலும் அனுப்பலாம். மேலும் புகார்தாரர் திருப்தி அடையவில்லை என்றால் சட்டத்தின்படி கிடைக்கக்கூடிய பிற உதவிகள் அல்லது தீர்வுகளை ஆராய அவருக்கு சுதந்திரம் உள்ளது. புகார் எந்த நிலையில் இருந்தாலும் அதை திரும்ப பெற முடியுமா? முடியும். எந்த நிலையிலும் புகாரை திரும்ப பெறலாம். CMS போர்ட்டலின் மூலமும் புகாரை திரும்ப பெறலாம். ஓகே.
ரிசர்வ் வங்கி ஒருங்கிணைந்த ஓம்புட்ஸ்மன் திட்டம் 2021 இதன் முழு ஆவணம் எங்கே கிடைக்கும்? முழு ஆவணமும் இந்த இணைய பக்கத்தில் கிடைக்கும். செக். போயாகணும். அட கேம விட்டுட்டா. ஒரு மாசமாச்ச கம்ப்ளைண்ட் பண்ணி பேங்க் ஒரு ரீஃபண்டும் தரல. கம்ப்ளைண்ட் பண்ணி ஆகணும். அட உட்காருங்க. இங்க இருந்தே பண்ணிடுங்க. ஆர்பிஐயின் ஓம்புட்ஸ்மேனுக்கு. எப்படி? ஆர்பிஐ அங்கீகரித்த பேங்க், என்பிஎஃப்சி அல்லது டிஜிட்டல் பரிவர்த்தனை பிளாட்ஃபார்ம்ஸ் பத்தின புகார்களை வீட்ல இருந்தே செய்யலாம். ஆர்பிஐயின் சிஎம்எஸ் போர்ட்டல்ல இதோ செக்மேட். கம்ப்ளைண்ட் பண்ணமா? ஆர்பிஐ சொல்கிறது விவரமா இருங்க, எச்சரிக்கையா இருங்க. கமான் பாய்ஸ், லெட்ஸ் கோ பிராக்டிஸ். அட இருப்பா, என் பேங்க் அக்கவுண்ட்ல தப்பான என்ட்ரி ஆகி பிரச்சனை ஆயிடுச்சு. அப்ப பேங்க்ல கம்ப்ளைண்ட் பண்ணு. பேங்க்குக்கு எழுதி ஒரு மாசம் ஆயிடுச்சு. ஆனா அவங்க கூகுளுக்கு மேல கூகுளி போடுறாங்க. அப்ப ஆர்பிஐயோட பேங்கிங் லோக்பாலுக்கு சொல்லிடு. இரு, நான் புரிய வைக்கிறேன். கிரிக்கெட்ல தேர்ட் அம்பையர் எப்படியோ அதே மாதிரி தான் ஆர்பிஐயோட பேங்கிங் ஒபர்ட்ஸ்மேன். ஆர்பிஐ சொல்றாங்க, பேங்க்ல உங்க கம்ப்ளைண்ட்டை ஒரு மாசத்துக்குள்ள தீர்க்கலனா நீங்க ஆர்பிஐயோட கம்ப்ளைண்ட் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம்ல ஆன்லைன்லயே கம்ப்ளைண்ட் பண்ணலாம். இது உங்க கம்ப்ளைண்ட்டை தீர்க்க ஆர்பிஐயின் சுலபமான வழி, அதுவும் ஃப்ரீயா. ஆர்பிஐ சொல்லுது, விவரமா இருங்க, எச்சரிக்கையா இருங்க. மேடம், RBIOS 2021 இந்த திட்டத்தின் கீழ் எந்தெந்த மொழிகளில் புகார்களை அளிக்க முடியும்? சிஎம்எஸ் போர்ட்டலில் இந்தி மற்றும் ஆங்கிலம் ஆகிய 2 மொழிகளில் புகார்களை தாக்கல் செய்யலாம். இருப்பினும் புகாரின் தன்மை அல்லது விளக்கத்தை 2000 எழுத்துக்கள் வரை எந்த மொழியிலும் தட்டச்சு செய்து விளக்கப்பெட்டியில் ஒட்டலாம். கடிதம் மற்றும் மின்னஞ்சல் புகார்களை எந்த மொழியிலும் தாக்கல் செய்யலாம். ஓகே மேம். மூத்த குடிமக்களுக்கு ரிசர்வ் வங்கியின் மூலமாக ஏதேனும் வழிகாட்டுதல்கள் உள்ளனவா? ஆமாம். ஜூலை 1, 2015 வழங்கப்பட்ட சுற்றறிக்கையின்படி மூத்த குடிமக்களுக்கு உள்கட்டமைப்பு வசதிகளை வழங்கும் வாரியம் அங்கீகரிக்கப்பட்ட கொள்கையை வங்கிகள் வைத்திருக்க வேண்டும் என்று அறிவுறுத்தப்படுகிறது. ஓய்வூதியம் பெறுவோர், மூத்த குடிமக்கள், மாற்றுத்திறனாளிகள் போன்றவர்களுக்கு குறிப்பிட்ட முக்கியத்துவம் அளித்து போதுமான இடம், முறையான இருக்கைகள், குடிநீர் வசதிகளை வழங்குதல் போன்றவை. மேலும் கிளை அளவிலான வாடிக்கையாளர் சேவை குழுவில் மூத்த குடிமக்களையும் சேர்த்துக்கொள்ள வங்கிகள் அறிவுறுத்தப்படுகின்றன. ஒரு டிரான்சாக்ஷன் ஃபெயிலியர், பரிவர்த்தனை தோல்வி அடையும் போது அந்த தொகையை திரும்ப பெறுறதுல வாடிக்கையாளர்களுக்கு பல சிக்கல்கள் இருக்கு. அந்த நேரம், கால அவகாசம் குறித்து ஏதாவது வழிகாட்டுதல்கள் இருக்கா? ரிசர்வ் வங்கி செப்டம்பர் 20, 2019 தேதியிட்ட ஹார்மனைசேஷன் ஆஃப் டர்ன் அரவுண்ட் டைம் சுற்றறிக்கையின்படி அங்கீகரிக்கப்பட்ட கட்டண முறைகளை பயன்படுத்தி தோல்வியுற்ற பரிவர்த்தனைகளுக்கு நிதியை திரும்ப பெறுவதற்கு ஒழுங்குபடுத்தப்பட்ட நிறுவனத்தின் தரப்பில் தாமதம் ஏற்பட்டால் இழப்பீட்டு வழிமுறையை சுற்றறிக்கை பரிந்துரைக்கிறது. ஓகே, தேங்க்யூ மேம். டிஜிட்டல் டிரான்சாக்ஷன் மூலமாக அதில் நடக்கும் மோசடிகளில் ஏற்படும் இழப்பீடுகளுக்கு RBI மூலம் ஏதாவது வழிகாட்டுதல்கள் இருக்கா? வாடிக்கையாளர்கள் தங்கள் கணக்குகளில் அங்கீகரிக்கப்படாத பரிவர்த்தனைகளை கண்டறிந்தவுடன் உடனடியாக வங்கிக்கு தெரிவிக்க வேண்டும். புகார் அளிப்பதில் தாமதம் அவர்கள் பணத்தை திரும்ப பெறுவதற்கான வாய்ப்பை குறைக்கிறது. ஜூலை 6, 2017 தேதியிட்ட அங்கீகரிக்கப்படாத மின்னணு வங்கி பரிவர்த்தனைகளில் வாடிக்கையாளர்களின் பொறுப்பு குறித்த RBI சுற்றறிக்கையின்படி பங்களிப்பு மோசடி, அலட்சியம், சேவை குறைபாடு ஆகியவை வங்கியின் தரப்பில் இருந்தால் குறைபாடு வங்கியிடமோ அல்லது வாடிக்கையாளரிடமோ இல்லாமல் அமைப்பில் வேறு இடத்திலிருந்து அங்கீகரிக்கப்படாத பரிவர்த்தனை தொடர்பான தகவல் கிடைத்து 3 வேலை நாட்களுக்குள் வாடிக்கையாளர் வங்கிக்கு தகவல் தெரிவித்திருந்தால் வாடிக்கையாளரின் மேல் எந்த பொறுப்பும் எழாது. அதுவே வாடிக்கையாளரின் அலட்சியத்தால் இழப்பு ஏற்படும் சந்தர்ப்பங்களில் அங்கீகரிக்கப்படாத பரிவர்த்தனை வங்கிக்கு தெரிவிக்கப்படும் வரை வாடிக்கையாளர் முழு இழப்பையும் ஏற்றுக்கொள்ள வேண்டும். அங்கீகரிக்கப்படாத பரிவர்த்தனை குறித்த தகவலுக்கு பிறகு ஏற்படும் எந்த இழப்பும் வங்கியால் ஏற்கப்படும். அங்கீகரிக்கப்படாத மின்னணு வங்கி பரிவர்த்தனைக்கான பொறுப்பு வங்கியிடமோ அல்லது வாடிக்கையாளரிடமோ இல்லாமல் கணினியில் வேறு இடங்களிலிருந்து வாடிக்கையாளருக்கு தகவல் கிடைத்து வங்கிக்கு அதை தெரிவிப்பதில் தாமதம் ஏற்படும் போது இழப்புக்கு வாடிக்கையாளர் பொறுப்பேற்க வேண்டும். AGR கட்டமைப்பு பற்றியும் மேலும் சேஃப் பேங்கிங் டிரான்சாக்ஷன்ஸை பற்றியும் மக்கள் மத்தியில் விழிப்புணர்வை ஏற்படுத்துறதுக்கு RBI எடுத்திருக்கக்கூடிய நடவடிக்கைகள் என்னென்ன? RBI பல்வேறு வழிகளில் விழிப்புணர்வை ஏற்படுத்துகிறது. RBI कहता है என்ற டேக் லைனுடன் விழிப்புணர்வு பிரச்சாரங்கள் RBI இணையதளத்தில் https://rbi.rbi.org.in இல் பதிவிடப்பட்டுள்ளன. RBI இணையதளத்திலும் CMS போர்ட்டலிலும் மொபைல் பயன்பாடுகள் அல்லது UPI அல்லது QR குறியீடுகள் போன்றவற்றை பயன்படுத்தி செய்யும் மோசடிகள்,
உட்பட சைபர் கிரைம் விழிப்புணர்வை உள்ளடக்கிய பிரச்சாரங்கள் பதிவிடப்பட்டுள்ளன. அங்கீகரிக்கப்படாத நிறுவனங்களால் சட்டவிரோதமாக சேகரிக்கப்படும் வைப்பு தொகை பற்றிய விழிப்புணர்வு செய்திகள் சாஷே போர்ட்டலில் https://sachet.rbi.org.in இல் பதிவிடப்பட்டுள்ளன. ஊடகங்களில் பிரதான நேரத்தில் விழிப்புணர்வு செய்திகள் ஒளிபரப்பப்படுகிறது. மோசடி செய்பவர்கள் பயன்படுத்தும் பொதுவான செயல்பாடுகள் மற்றும் பல்வேறு நிதி பரிவர்த்தனைகளை மேற்கொள்ளும் போது எடுக்க வேண்டிய முன்னெச்சரிக்கை குறித்து 2 சிறு புத்தகங்களை ரிசர்வ் வங்கி வெளியிட்டுள்ளது. பி அவேர் மற்றும் 40 கதைகளை உள்ளடக்கிய ராஜுவும் 40 திருடர்களும் மோசடி செய்பவர்கள் பயன்படுத்தும் பல்வேறு மோசடி வழிகளை பற்றிய பார்வைகளை வழங்குகிறது. மேலும் இதுபோன்ற சம்பவங்களுக்கு எதிராக பாதுகாப்பாக செய்ய வேண்டியது மற்றும் செய்யக்கூடாதது பற்றிய எளிய குறிப்புகளும் அதில் உள்ளது. செய்ய வேண்டியவை மற்றும் செய்யக்கூடாதவைகளின் பட்டியல் ரிசர்வ் வங்கியின் இணையதளத்தில் டிக்கர்களாக வெளியிடப்பட்டுள்ளது. அனைத்து வங்கிகளும் தங்கள் வாடிக்கையாளர்களுக்கு மோசடிகளிலிருந்து தன்னை பாதுகாத்துக் கொள்ள விவரிக்கும் SMS அல்லது மின்னஞ்சலை மீண்டும் மீண்டும் அனுப்புகின்றன. ரிசர்வ் வங்கியின் பிராந்திய அலுவலகங்கள், நிதி கல்வியறிவு மையங்கள் மற்றும் நிதி கல்வியறிவு மையங்கள் மூலம் குறிப்பிட்ட விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள், டவுன்ஹால் நிகழ்வுகள் உள்ளிட்ட பல்வேறு பணிகள் தொடர்ந்து நடைபெற்று வருகின்றன. ஓம்புட்ஸ்மன் ஸ்பீக் என்ற நிகழ்ச்சி மார்ச் மாதங்களில் நடத்தப்படுகிறது மற்றும் ஒவ்வொரு ஆண்டும் அக்டோபரில் மீண்டும் ஒளிபரப்பு செய்யப்படுகிறது. பாதுகாப்பான வங்கி பரிவர்த்தனைகளை மேற்கொள்ளுமாறு உங்கள் அனைவரையும் நான் கேட்டுக்கொள்கிறேன். உங்கள் அக்கவுண்ட் நம்பர், லாகின் ஐடி, பாஸ்வேர்டு, UPI பின், OTP, ATM அல்லது டெபிட் கார்டு அல்லது கிரெடிட் கார்டு நம்பர் போன்றவற்றை யாரிடமும் பகிர வேண்டாம். வங்கி அதிகாரியாக இருந்தாலும் கூட KYC-ஐ புதுப்பிக்காத காரணத்திற்காக உங்கள் கணக்கை முடக்குவதாக அச்சுறுத்தும் எந்த ஒரு தொலைபேசி அழைப்பும் அல்லது மின்னஞ்சலும், அதை புதுப்பிப்பதற்கான இணைப்பை கிளிக் செய்வதற்கான பரிந்துரையும் மோசடி செய்பவர்களின் பொதுவான செயல்பாடாகும். KYC புதுப்பித்தல் அல்லது துரிதப்படுத்துவதற்கான சலுகைகளுக்கு பதிலளிக்க வேண்டாம். உங்கள் வங்கி அல்லது NBFC அல்லது e-wallet நிறுவனத்தின் அதிகாரப்பூர்வ இணையதளத்தை எப்போதும் அணுகவும் அல்லது கிளையை தொடர்பு கொள்ளவும். உங்கள் கைபேசி அல்லது கணினியில் தெரியாத ஆப்ஸை பதிவிறக்க வேண்டாம். பணம் பெறுதல் சம்பந்தப்பட்ட பரிவர்த்தனைகளுக்கு பார்கோடுகள் அல்லது QR குறியீடுகளை ஸ்கேன் செய்யவோ அல்லது MPIN-ஐ உள்ளிடவோ தேவையில்லை. எனவே அவ்வாறு கேட்கப்பட்டால் எச்சரிக்கையாக இருங்கள். தொடர்பு விவரங்களுக்கு வங்கி அல்லது NBFC அல்லது e-wallet நிறுவனத்தின் அதிகாரப்பூர்வ வலைத்தளத்தை எப்போதும் அணுகவும். இணைய தேடுதளத்தில் உள்ள தொடர்பு எண்கள் மோசடியாக இருக்கலாம். மின்னஞ்சல்கள் அல்லது SMS-களில் பெறப்பட்ட URL-கள் மற்றும் டொமைன் பெயர்களில் எழுத்துப் பிழைகளை சரிபார்க்கவும். சரிபார்க்கப்பட்ட பாதுகாப்பான மற்றும் நம்பகமான இணையதளங்கள் அல்லது ஆப்ஸை மட்டுமே ஆன்லைன் வங்கி பரிவர்த்தனைக்கு பயன்படுத்தவும். அதாவது HTTPS என்று தொடங்கும் இணையதளங்கள். சந்தேகம் இருந்தால் உடனடியாக உள்ளூர் போலீஸ் அல்லது சைபர் கிரைம் கிளைக்கு தெரிவிக்கவும். வெளிநாட்டு பண பரிமாற்றங்களுக்காக ரிசர்வ் வங்கியிடம் உங்கள் சார்பாக பணம் டெபாசிட் செய்வதை பற்றிய அறிவுரைகள், கமிஷன் ரசீது அல்லது லாட்டரிகள் ஆகியவற்றால் தவறாக வழிநடத்தப்படலாம். உங்கள் நிதி சேவை நிறுவனத்திடமிருந்து உங்கள் மின்னஞ்சல் மற்றும் தொலைபேசிக்கு வரும் செய்திகளை தவறாமல் சரிபார்க்கவும். கார்டு அல்லது கணக்கு அல்லது பணப்பையை தடுப்பதற்காக அங்கீகரிக்கப்படாத பரிவர்த்தனையை உடனடியாக உங்கள் வங்கி அல்லது NBFC அல்லது சேவை வழங்குநரிடம் புகாரளிக்கவும். இதனால் மேலும் இழப்புகளை தடுக்கலாம். கார்டு பரிவர்த்தனைகளுக்கு உள்நாட்டு மற்றும் சர்வதேச பயன்பாட்டிற்காக தினசரி வரம்பை அமைத்து பயன்படுத்தலாம். இதன் மூலம் மோசடியால் ஏற்படும் இழப்பை கட்டுப்படுத்தலாம். ஓகே, தேங்க்யூ மேம். மேடம், நிகழ்ச்சியில் இணைஞ்சு பல கேள்விகளுக்கும் ரொம்ப தெளிவான விரிவான பதில்களை சொன்னீங்க. உங்களுடைய பதில்கள் நேயர்கள் எல்லாருக்கும் அவங்க மனசில் இருக்கக்கூடிய சந்தேகங்கள், குழப்பங்கள் எல்லாமே தீர்வாகக்கூடிய ஒரு பெரிய உதவிகரமாக இருக்கும் நாங்கள் நம்புகிறோம். நிகழ்ச்சியில் கலந்து இந்த பொன்னான தகவல்களை நேயர்களோட பகிர்ந்துட்டதுக்கு ரொம்ப நன்றி. வணக்கம். நன்றி.